மக்களோட பிரச்சனைகளை உணர்ந்ததுனால தான் நம்ம அந்த விஷயம்லாம் சொல்றாரு. இப்போ உணர்ந்து இல்ல, அவுட் சோர்சிங் கொடுத்து ஸ்கிரிப்ட் வாங்கி அந்த ஸ்கிரிப்டை எடுத்து வாசிக்கிறாரு. உணர்ந்து பேசியிருக்கிறார் அப்படின்னா வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் நெருப்பு துண்டுகளாக இருக்கணும். அதே மாதிரி மக்களை கனெக்ட் பண்ணணும். நீங்க அங்க இன்னொரு தடவை நீங்க புதுச்சேரிக்கு உங்களுடைய பேரலா இன்னொரு டீமா நீங்க அனுப்பிச்சிருந்தீங்கன்னா கூட வெளியில வர அந்த ரசிகர்கள் கிட்ட என்ன சொன்னாரு விஜய்ன்னு கேட்டா டேக் ஹோம் எதுவுமே இருக்காது. இந்நாள் வரைக்கும் இத்தனை இத்தனை ஆயிரம் கூட்டங்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறாங்கலாம் சொல்றாங்கல்ல. யாராவது ஒருத்தவங்க தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை முன் வச்சிருக்கிறார் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? கொள்கை என்னன்னு கேட்டா தலைவருக்கே தெரியாது. கொள்கை என்ன கொள்கை என்ன நாங்க சொல்லுவோம். அது அங்க ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்களே தவிர்த்து கொள்கையை வெளியிட மாட்டாங்க. அப்படி இன்னைக்கு நாங்க கூட இது நாள் வரைக்கும் கருவாட்டு சாம்பார் திராவிடம் தமிழ் தேசியம்லாம் சேர்த்து சொல்றனால தான் நினைச்சோம். ஆனால் அது கருவாட்டு சாம்பார் கூட இல்லை. இந்த கல்யாண மண்டபத்திலாம் எல்லாத்தையும் கலந்து கடைசியா கழுவி ஊத்துவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு நீச்ச தண்ணியாகத்தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. ஏன்னா